வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்திய அரசியலமைப்போட பகுதிகள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து சுப்ரீம் கோர்ட்ட பத்தி இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அத பாருங்க. புடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த அரசியலமைப்பு பகுதியில உச்சநீதிமன்றத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதோட பவர்ஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த கடைசி வீடியோ இது. இதுல முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் சொல்றேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ பாருங்க. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தோடைய பவர்ஸ பத்தி பார்த்துருந்தோமா? அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்புறம் அவங்களுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். மேல்முறையீட பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அவங்களோட அ அசல் விசாரணைகளை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இப்போ பார்க்க போறது, இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதி வந்து ஆலோசனை வழங்குபவராகவும் இருக்கிறாரு. யாருக்குன்னா, குடியரசுத் தலைவருக்கு. குடியரசுத் தலைவர் கேட்டால், குடியரசுத் தலைவர் ஒரு வழக்கு தொடர்பாக ஆலோசனை கேட்டால், அதற்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் உடைய தலைமை நீதிபதிக்கு இருக்கு. இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 143. இது எல்லா எக்ஸாம்லயும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நீங்க ஒரு முக்கியமான ஆர்டிக்கல்ல இது ஒண்ணு. 143 இதுக்கு வந்து குறிச்சு வச்சுக்கங்க. நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி 124 சுப்ரீம் கோர்ட்ட பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னா 124. இந்த 2 ஆர்டிக்கலும் முக்கியமானது. மேக்ஸிமம் இந்த 2 ஆர்டிக்கல் தான் இதுவரைக்கும் அதிகமா கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, அப்பீலேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உள்ள போய் கேட்கறதா ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப உள்ள போய் கேட்பாங்க. இல்லைன்னா அவங்களுடைய வந்து இப்போ நான் சொன்னேன்ல, அவங்களுடைய பவர்ஸ் என்ன, அதை பத்தின ஃபுல் விவரம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்க. அது என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்னா என்ன பண்றாங்க, தலைமை நீதிபதினா என்ன பண்றாங்க, அவங்களுடைய பணிகள்னா என்ன, இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போ வந்து ஆர்டிகல்னா இந்த 2 ஆர்டிகல் முக்கியமானது. நான் சொன்ன ஆர்டிகல் 124, அடுத்தது 143. இந்த 2 ஆர்டிக்கலும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்லயும் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். முக்கியமா கேட்கறதா இருந்தா இத கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது உள்ள போய் கேட்கறதா இருந்தா தான் சில ஆர்டிக்கல் கேட்பாங்க. அது பத்தின முழு ஆர்டிக்கலையும் இப்ப நான் சொல்ல இருக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப வந்து ஆலோசனை வழங்கக்கூடியது 143 இதுபடி வந்து ஒரு ஜனாதிபதிக்கு இந்த தலைமை நீதிபதி வந்து அவருடைய ஆலோசனைகளை கொடுப்பாரு. இது சொல்லக்கூடியது 143. இது வந்து முக்கியமான ஆர்டிக்கல். இப்போ ஃபர்ஸ்ட்ல இந்த ஆர்டிக்கலை பார்ப்போம். இவங்களுடைய சம்பளத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 125. சம்பளம் இப்போ ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜு அவங்களுடைய இதெல்லாம் வந்து இந்த சம்பளத்தை யார் நிர்ணயிப்பா? இவங்களே நிர்ணயிச்சுக்கலாமா? இவங்களேவும் நிர்ணயிச்சிக்க முடியாது. இது வந்து எப்படின்னா, பாராளுமன்றத்தில் ஒரு இது கொண்டு வந்து அந்த பாராளுமன்றம் தான் இவங்களுடைய சேலரியை நிர்ணயிப்பாங்க. இவங்களே வந்து ஆனால் இவங்களுக்கான அதிகாரங்கள், இவங்களுக்கான பவர்ஸை விரிவடைய செய்கிறது எல்லாமே வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டே அவங்களுக்கு தானாகவே சில நெறிமுறைகளை வகுத்துக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சம்பளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் கொண்டு வருவாங்க. ஒரு ஜட்ஜுக்கு எவ்வளோ சம்பளம், இவ்வளோ தான் சம்பளம் அப்படின்னு வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் பே கமிஷன் படி தான் அவங்களும் வருவாங்க. இது சேலரிஸை பற்றி சொல்லக்கூடியது 125. அடுத்தது 126. இது என்ன சொல்லுதுன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் நியூ ஜட்ஜஸ் பற்றி சொல்கிறது. அடுத்தது வந்து இந்த 129. இது முக்கியமான ஆர்டிகல். கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படிங்கிறாங்களே, இது என்ன? ஆவணம் பாதுகாப்பு. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்திருக்கும். அதில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தீர்ப்பை அது பின்பற்றி இன்னொரு தீர்ப்பு கொடுக்கறது. புரியுதுங்களா? இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பஞ்சாபில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்புப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து சில வழக்கில் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை காரணம் காட்டி இப்போ ஒரு 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 15 வயசுக்கு கீழ்ப்பட்ட ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சிட்டாங்களோ, இல்லை அது போல் விஷயங்கள் எதாவது நடந்துருக்குதுன்னா, அந்த இதை வந்து சுட்டி காட்டி இங்கே கேட்கலாம். நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் இது போல் ஒரு கேஸில் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதே போல் தண்டனையை நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. புரியுதுங்களா? கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுனா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுனா இதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அந்த தீர்ப்பை பின்பற்றி இதை வந்து நம்ம எடுத்துரைக்கிறது. இப்போ வந்து இந்த ஹைகோர்ட்டில் எடுத்துரைச்சு சொல்கிறது. இது போல்
குடுத்துருக்கிற இது முன்மாதிரி இருக்குது. முன்மாதிரி இருக்கு. இது போல தண்டனைகள்லாம் குடுத்துருக்காங்க. அதனால அதே தண்டனைய இவங்களுக்கு குடுங்க அப்படின்னு கேட்கக்கூடியது தான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அதே போல இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட வந்து மீறி செயல்படக்கூடிய இதுவும் உண்டு. அத வந்து திருத்தி அதோட அதிகமா தண்டனையும் குடுக்கலாம். சில பேர் குறைஞ்ச தண்டனையும் குடுக்கக்கூடிய அதிகாரமும் உண்டு. ஆனா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுங்கிறது இதான். இதுதான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ன்னு சொல்லுவாங்க. முன்மாதிரியான ஒரு இது. இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 129 இந்த 2 ஆர்டிகல் முதல்ல சொன்னேன்ல 124, 143 அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட்டா நீங்க சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து இந்த 129 ஞாபகம் வச்சுக்கங்க. முக்கியமான ஆர்டிகல். அடுத்தது 130 சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறான். சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னா என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கணும்? டெல்லியில இருக்கணுமா? எங்க வேணாலும் மாத்தி அமைச்சுக்கலாம். இத பத்தி சொல்லக்கூடியது 130 உடைய சரத்து 130 எங்க வேணாலும் அமைக்கலாம் அப்படின்னு இருக்குது. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி எங்க வேணாலும் அமைக்கலாம். இப்போதைக்கு நம்மளது வந்து டெல்லியில இருக்கு. நிரந்தரமா அங்க தான் இருக்குது. அத பத்தி சொல்லக்கூடியது தான். அடுத்தது இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பான்ல, அத பத்தி சொல்லக்கூடியது வந்து 131 இது முக்கியமானது தான். இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லலாம். அசல் உரிமைகள்லாம் இருக்குல்ல, அத பத்தி சொல்லக்கூடியது 131. அந்த 131 ஏன்னு ஒண்ணு வருது. அது என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இன் ரிகார்ட் டு தி கொஸ்டின்ஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி இன் சென்ட்ரல் லாஸ். அது வந்து சென்ட்ரல் லாஸ் பத்தி சொல்லக்கூடிய ஒரு இது. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்தடுத்து இம்பார்ட்டன்டானதை மட்டும் நான் சொல்றேன். இந்த 134 ஏன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. 134 ஏ இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். இப்ப ஒரு விசாரணை இங்க நடக்குது. தீர்ப்பு எங்க நம்ம ஹைகோர்ட்ல, சென்னை ஹைகோர்ட்ல நடக்குதுன்னு வச்சுக்கங்க. அதுல தீர்ப்பு வழங்கிட்டாங்க. தீர்ப்பு வழங்கினதை எதிர்த்து இப்ப தீர்ப்பு இங்க வழங்கிட்டாங்க. இந்த ஹைகோர்ட்ல, நம்ம தமிழ்நாடு ஹைகோர்ட்ல வழங்கிட்டாங்க. இதை எதிர்த்து இப்போ வந்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னா, இங்க இருந்து ஒரு சான்றிதழ் வழங்குவாங்க. யாருன்னா இந்த ஹைகோர்ட்டு. அதை பத்தி சொல்லக்கூடியதான் சர்டிஃபிகேட் ஃபார் அப்பீல் டு தி சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 134 ஏ. ஓகே, குறிச்சு வச்சிங்க. 134 ஏ. இதுதான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடியது. நீங்க வந்து மேல்முறையீடு செய்யலாம். இந்த வழக்குக்கு தகுதி இருக்கு. நீங்க வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது 134 ஏ. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு 138 பத்தி சொல்றாங்க. அது எப்படின்னா, அவங்களோட அதிகாரங்களை விரிவடை செஞ்சுக்கலாம். யாரு? ஒரு சுப்ரீம் கோர்ட்டானது தனக்கான இதெல்லாம் வந்து அவங்களே வந்து விரிவடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் வந்து சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் வந்து 138 ஓகேங்களா? இதுதான் முக்கியமான ஆர்டிகலு. மீதி ஆர்டிகல்லாம் இருக்குது. இதில் இஷ்மிகாந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சுக்கலாம். அதில் தான் தெளிவாக அந்த ஆர்டிக்கலில் வந்து அவங்க இப்போ ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு காலம் மாரி போட்டு அதில் அவங்களோட ஃபுல் ஆர்டிக்கலும் கொடுத்துருப்பாங்க. முக்கியமானது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது தேவையானா நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிலையோ எஸ்எஸ்சிலையோ கேட்கக்கூடிய ஆர்டிக்கல்லாம் நான் ஒரு 4 ஆர்டிக்கல் சொல்லியிருக்கேன். அந்த 4 ஆர்டிக்கல் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு 2 முக்கியமான ஆர்டிக்கல் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஆர்டிக்கல் சொல்லியிருப்பேன். இதை மட்டும் படித்தா போதும். வேறு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். புரியுதுங்களா? பேசிக்காக எவ்வளோ படித்தா கூட போதும். உங்களுக்கு எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இது போல் எக்ஸாம் எல்லாமே ஆர்ஆர்பி எல்லாமே இது போதும். ஓகேங்களா? இதோட இந்த சுப்ரீம் கோர்ட் பற்றின விவரங்களை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அடுத்தது வந்து இந்த சிஏஜியை பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலை பற்றி பார்க்கலாம். இவரோட பணிகள் என்ன, இவருடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் பாருங்கள். இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கிறேன். தேங்க்யூ. நன்றி.